வாழ்க வளமுடன். பேராசை ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, அன்பு பாசம். நால்வர் நற்சிந்தனையில் சுவாமிஜி என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, அறிவு அந்தந்த அப்பப்போ அடையும் பலவித நிலையை தனித்தனியாக குறிப்பிட்டு காட்டுவது தான் சொற்கள். அந்த சொற்களில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நிலையை குறிப்பிடுகிறது. அதுபோல் உருவ அளவில், பொருள் அளவில், ஞாபகம் குறுகி நின்று, பொருள் அல்லது தனக்கு சொந்தம் என்று எந்த கருத்தும் கற்பனை மீது சுழலுப்பற்றால் நிலையை போது என்று சொல்லுகிறார்கள். அதாவது நம்ம எந்த நிலையில் பற்று வச்சுக்கிறோமோ, எந்த நிலையில் அறிவு உயர்வுதோ அதுக்கேற்றபடி சொற்கள் மாறுகிறது. அப்போ ஆராய்ச்சியில் அறிவின் எல்லையை, உயிர் நிலையை அறிந்து கொள்வதே உயர்வில் நம்ம சொல்கிறோம். இப்போ சமுதாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் தொண்டு செய்கிறேன் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ அன்பு அப்படி என்பது நிலையானது. அதாவது பார்த்திங்கன்னா, கணவன் மனைவி உறவு, இல்லை குழந்தைகள் மேலே வைக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அன்பு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுவே பார்த்தீங்க அப்படின்னா, பாசம் அப்படின்னும் போது அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா, அது நிலையாக அவர்களுக்குள் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ மனிதனுக்கு நிழல் கொடுக்க வேண்டும் அப்படின்னு வைக்கிறாங்க பாருங்க, ஒரு மரம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது அன்பின் வெளிப்பாடாகும். அப்போ அது அன்பின் வெளிப்பாடு. ஆனால் அதுவே கிராமவாசிகளும் பயன்பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது பாசம். எல்லாருக்கும் போய் எல்லாமே சேரணும். ஆனால் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, பாசம் என்பது ஒரு எல்லைக்கு உட்பட்டது தான். அன்பு என்பது எல்லைக்கு அடங்காது, எல்லையில் அடங்காது. ஏன்னா அன்பு என்பது இறைவனோட மொழி. அதுதான் சுவாமிஜி சொல்கிறாரு ஒரு பாடலில், கருணை, அன்பு, ஆராய்ச்சி, காதல், தியாகம், காமம், சினம், பயம், வெட்கம், வீரம், சோகம், அருவருப்பு, இன்பம், துன்பம், ஆசை, பாசம், ஆர்வம், தயை, விருப்பு, வெறுப்புணர்ச்சி, ஞானம், கருவம், பக்தி, பொறுமை, மானம், கவலை, பக்தி யுகம், மாயை, இரக்கம், மௌனம் மற்றும் நிறுவிக்கேற்ப எண்ணிறந்த நிலை குறித்து பெயர்கள் பல அறிவுக்குண்டு. அறிவு என்பது ஒன்று தான். ஆனால் என்ன பண்ணுறோங்க, அந்தந்த நிலைக்கு ஏற்ற போல் அது பெயர்கள் தான் மாற்றம் அடையுது, அந்தந்த தன்மைக்கு ஏற்ற போல். இப்போ பால் அப்படின்னா பால் தான், ஆனால் அதில் என்ன இருக்குங்க, நெய் இருக்குது, தயிர் இருக்குது, வெண்ணெய் இருக்குது, அப்படி மோர் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த வார்த்தைகள் மாறும். அப்போ இயற்கையிலே நிகழ்ச்சி எல்லாம் கணித்து பார்க்க இன்பம் துன்பம் அன்றி பயன் வேறுண்டோ அப்படின்றாங்க. இந்த இன்ப துன்பம் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் காரணம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோங்க, அந்த இன்ப துன்பத்தில் நம்ம மயங்கி என்ன பண்ணுறோம், அதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம். அப்போ செயற்கையினால் பயிற்சியினால் துன்பம் தீர்க்கும் செயலை விட சிறந்த துண்டோ மனிதர்களுக்கு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோங்க, அந்த இன்பத்தின் அளவு, சுவாமி சொல்ல, இன்பம் துன்பம் என்பதெங்கே இரண்டும் அறிவின் அலைகளாய் கண்டேன். இன்பத்தின் அளவு முறை மாறி மீறும் பொழுதே அதே பொருத்தமில்லா நிகழ்ச்சியை தான் துன்பமாயும் கண்டே அப்படின்வாங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோங்க, இன்பத்தின் அளவு முறை மாறும் மீறும்போது தான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோங்க, அதுக்கேற்ற முயற்சி எடுக்கும் பொழுது தான் அந்த செயலுக்கு இதை விட வேறு என்ன இருக்குது அப்படின்றாங்க. அதுதான். அப்போ அன்பு என்பது ஒரு எல்லைக்கு அடங்காது. எல்லா உயிரும் ஒன்றாமே உற்று பார்த்தான்னு சொன்னார் பாருங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார் பாருங்க வள்ளலார். அதெல்லாம் அன்பு. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே கொடுக்கக்கூடிய தன்மை உடையது. ஆனால் பாசம் என்பது அது ஒரு வகையான பற்று தான். பந்த பாசம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த பாசத்தில் நம்ம இறங்கி நாம் அதில் ஆழ்ந்துட்டோம் அப்படின்னா அதுலேருந்து மீள முடியாது. அதை சொல்லுவோம், தாமரை இலை தண்ணீர் போல் நாம் வாழ்க்கையில் வாழ வேண்டும். எந்த நிலையிலும் இறைவன் நம்மளை அழைச்சிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ நாம் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வாழ்க்கை வாழும்போது அன்போடு கருணையோடு அனைத்து உயிர்களும் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த வாழ்த்து கொடுத்துட்டே வாழ்த்தும் போது நமக்கும் அவர்களுக்கு உள்ள ஒரு தொடர்பு அந்தந்த டைமில் அந்தந்த நிலைக்கு நன்றி உணர்வோடு நம்ம வாழ்க்கை வாழும். அந்த நிலையில் அன்பு பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு அன்பாக அரவணைத்து கொண்டு பாசமாக பற்றாக இல்லாமல்
வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இது காலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்புகளுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.